மனித இனம் உருவாகியிருந்த சில காலத்திலேயே ஆபத்தான விலங்குகளாலையும் இயற்கை சீற்றத்தாலையும் அச்சுறுத்தப்பட்ட மனிதர்கள் தங்களை தற்காத்து கொள்ள மலை உச்சிகள்லையும் குகைகள்லையும் வாழ பழகினாங்க. சில காலங்கள்லேயே இனப்பெருக்கங்கிறது அதிகமாகி இடப்பற்றாக்குறை ஏற்பட்டு மனிதர்கள் சமதரையில வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த இடத்துல இருந்து தான் மனித மூளையோட முதல் கட்ட பரிணாம வளர்ச்சிங்கிறது ஆரம்பிக்குது. இப்படி சமதரையில வாழ பழகின ஆதி மனிதர்கள் தங்களோட தற்காப்புக்காக பல கற்கருவிகளையும் கல்லாலான ஆயுதங்களையும் உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாம இயற்கையில இருந்த பல வடிவங்களை உள்வாங்கி புதிய கருவிகளையும் உருவாக்குனாங்க. இப்படி இயற்கையிலிருந்து உள்வாங்கப்பட்ட பல வடிவங்கள்ல ரொம்பவே முக்கியமான வடிவம் மனுஷங்களால் இயற்கையிலிருந்து கண்டறியப்பட்ட அந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதோட ஷேப்பில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதே ஷேப்பில் தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் பயன்பட்டுட்டு வருது. என்னதான் இந்த உருண்டைங்கிற ஷேப்பு பல விதத்தில் நமக்கு பயன்பட்டாலும் உருண்டைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ரெண்டு விஷயம் தான். ஒன்று பந்து, இன்னொன்று உலக உருண்டை. சொல்லப்போனால் நார்த் இந்தியன்ஸுக்கும் சோட்டா பீம் ஃபேன்ஸுக்கும் உருண்டைன்னு சொன்ன உடனே முதல்ல ஞாபகம் வர்றது லட்டா இருக்கலாம். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் மனுஷங்களால் ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கு காரணமாக இருந்த வடிவங்களில் ரொம்பவே முக்கியமான வடிவங்கிறது ஸ்பியர். ஒரு காலத்தில் மனுஷனோட அற்புத கண்டுபிடிப்பா பார்க்கப்பட்ட சக்கரங்கிறது ஒரு ஸ்பியர் உருண்டு ஓடுறத பார்த்து உருவாக்கப்பட்ட ஒரு டிசைனா கூட இருக்கலாம். ஒரு ஸ்பியருக்கும் சக்கரத்துக்கும் உண்டான ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல அது என்ன ஷேப்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சோ இன்னைக்கு வரைக்கும் அதே ஷேப்ல தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. எந்த சேஞ்சும் இல்லை. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வளர்ந்த மனுஷனோ இல்ல ஒரு குழந்தையோ ஒரு ரூம்குள்ள விட்டு 4-5 ஷேப்ஸ் அவங்க கண்ணு முன்னாடி வச்சு இதில் ஒரு ஷேப் எடுங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க முதல்ல போய் எடுக்கிறது ஒரு ஸ்பியராக தான் இருக்கும். நம்ம வீட்டில் எவ்வளவோ குட்டி குட்டி பொருட்கள் இருந்தால் கூட நம்ம அதிகமாக போய் எடுத்து விளையாடுறது ஒரு பந்தோ இல்லை எலுமிச்சம்பழமோ தான் இருக்கும். எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா அது ஏன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி மனுஷங்க வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சு அவங்களோட பொழுதுபோக்குக்கு காரணமாக இருக்க மெஜாரிட்டியான ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணுற காத்தடைச்ச ஒரு ஸ்பியர் தான் பந்து. மனுஷங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எவால்வ் ஆன மாதிரி மனுஷங்க கூடயே சேர்ந்து இந்த பந்தும் ஒவ்வொரு காலகட்டத்திலிருந்து எவால்வ் ஆகிருக்கு. மனிதர்கள் வேட்டையாடி சமூகமாக இருந்தப்போ அவங்க வேட்டையாடின விலங்குகளோட தோல் எடுத்து அதுக்குள்ள புல்லு சில பஞ்சு மாதிரியான பொருட்கள் எல்லாம் வச்சு தச்சு பந்தா பயன்படுத்தி விளையாண்டுருக்காங்க. இந்த மாதிரி காலப்போக்கில் மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி நூலை கண்டுபிடிக்கிறான். அந்த நூலுங்கிறது பெரிய சைஸ் நூலாகவும் மாறுது. அப்படி மாற்றின நூலை பல சுத்துக்களாக சுற்றி அதை ஒரு உருண்டை வடிவமாக மாற்றி அதையும் பந்தா பயன்படுத்தியிருக்காங்க பண்டைய மனிதர்கள். இந்த பந்துங்கிறது ஒவ்வொரு நாகரிகத்திலையும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இந்த உலகத்துல பல நாகரிகங்கள் ஒன்னோட ஒன்று தொடர்பு இல்லாமல் இருந்த காலத்திலையும் எல்லா நாகரிகங்கள்லையும் இருந்த ஒரு காமனான விஷயங்கிறது தான் பந்து. பண்டைய எகிப்தில் லெனினையும் பைப்ரஸ்ங்கிற மெட்டீரியலையும் வச்சு பந்துகளை உருவாக்கி பல விளையாட்டுகளும் சமய சம்பிரதாயங்களும் வழக்கத்தில் இருந்த ஒரு விஷயமா இருக்கு. இதுல ரொம்பவே முக்கியமான எகிப்திய விளையாட்டுங்கிறது ஹேண்ட்பால். ஏன்ஷியன் கிரீக்லையும் ரோமன்லையும் டீம் ஒர்க்கோட முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ற வகையில் பந்துகளை வச்சு பல விளையாட்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த விளையாட்டுகளில் ரொம்பவும் பாப்புலராக இருந்தது ரெண்டு விளையாட்டு தான், எபிஸ்கைரோஸ் அண்ட் ஹர்பஸ்தும். பந்துகளை பயன்படுத்தின பல நாகரிகங்களில் ரொம்பவே வித்தியாசமான முறையில் பந்துகளை கையாண்டதுங்கிறது மெசோ அமெரிக்க நாகரிகம் தான். இவங்க பந்தை வச்சு விளையாடுற விளையாட்டை கடவுளுக்கு செய்கிற ஒரு சடங்காக பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு 2 டீம் ஒரு பந்தை வச்சு விளையாடுறாங்கன்னா எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அந்த டீமுக்கு ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இவங்களோட நம்பிக்கையாக இருந்தது. இதில் ரொம்பவே ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, பல நாகரிகங்களில் மிருகங்களோட தோலை வச்சு பந்துகளை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் மெசோ அமெரிக்கா நாகரிகத்தில் ரப்பரை வச்சு பந்துகளை உருவாக்கி விளையாண்டுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பியருங்கிற ஷேப் பல நாகரிகங்களில் விளையாட்டுக்கும் மத சம்பிரதாயங்களுக்கும் பயன்பட்டு வந்துகிட்டும் இருக்கு. பல நாகரிகங்களில் பந்துகள் எப்படி கையாளப்பட்டுச்சு, எப்படி பயன்படுத்தப்பட்டுச்சுங்கிறத பற்றி பார்த்தோம். ஆனால் இந்த ஸ்பியருங்கிற ஷேப் இதுக்கு மட்டும்தான் அதிகமாக பயன்பட்டுருக்கா, வேற ஏதோ அறிவியல் ரீதியான கண்டுபிடிப்புகள் இதில் இருந்து வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பந்துங்கிற விஷயத்தை பற்றியோ இல்லை ஸ்பியருங்கிற விஷயத்தை பற்றியோ இல்லை சக்கரங்கிற விஷயத்தை பற்றியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இன்னும் ஆர்வம் இருந்து இதில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நான் எப்போவுமே ரெடியாக இருக்கேன்.